அனைவருக்கும் வணக்கம். சுவையான பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு கப்பு பருப்பை வறுத்தெடுத்து பக்கத்தில் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு, அதே வடைச்சட்டியில் சிறு பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அதுவும் ஒரு கப் சேர்த்து வறுத்து கொட்டிட்டு, கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு அதையும் வறுத்து, கூடையே அரை கப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்து போட்டுட்டு, அது கூடயே கொஞ்சம் குருமிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் சேர்த்து வறுத்து அதே பிளேட்டில் கொட்டிட்டு, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா வறுத்தெடுத்து அந்த பருப்புலேயே போட்டுட்டு, அதே வடைச்சட்டியில் ஒரு காரத்து தகுந்தபடி வரமிளகா சேர்த்து, கூடையே உப்பையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து கொட்டி, பெருங்காயத்தூள் போட்டு ஆறின பின்னாடி தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா சுவையான சூப்பரான பருப்பு பொடி ரெடி. இது சுடு சாப்பாட்டில் போட்டு நெய்யை ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹோட்டல்லாம் போனதே இதுதானே கொடுக்குறாங்க. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. வாழ்க வளத்துடன் நலத்துடன்.